அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய பொங்கல் பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு ரூபாய் 5000 ரொக்கமாகவும், அதோடு 21 வகையான ரேஷன் பொருட்களும் இலவசமாக வழங்கப் போவதாக தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஒரு ஸ்கீம் அப்டேட்டாகவும் நமக்கு வெளிப்படையாக வந்திருக்குங்க. சரிங்களா? இந்த ரூபாய் 5000 பொங்கல் பரிசாக பெறக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் யார் யார், குடும்ப தலைவிகள் யார் யார், அதே போல் இந்த பரிசு தொகை குறிப்பிட்ட ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக துல்லியமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ மீதி இருக்கக்கூடிய அட்டைகளுக்கு ஏன் கிடைக்காது, அதற்கான காரணமும் தெளிவாக இந்த வீடியோவிலேயே இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இதற்கான டோக்கன் எந்த தேதியிலிருந்து வழங்கப்படும், இதில் யார் யாருக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க, ஸோ எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் தகவல் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ரேஷன் கார்டுக்கு ரூபாய் 5000 பொங்கல் பரிசு. அமைச்சர் சொன்ன முக்கிய தகவல். இதை பற்றின அப்டேட் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழர்களின் திருநாளான பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளன. குறிப்பாக இந்த ஆண்டு பொங்கல் பரிசுடன் அரிசி அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 ரொக்க பணம் வழங்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. இந்த தகவல் உண்மையா, அரசின் திட்டம் என்ன என்பது குறித்த கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வரக்கூடிய பொங்கல் திருநாளான பண்டிகை நாளில் இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்குமா, இது உண்மையா இல்லை வதந்தியா அப்படின்றத பற்றின தெளிவான அப்டேட்டாகவும் பார்க்கலாங்க. சரிங்களா? சமூக வலைதளங்களில் பரவும் தகவல். ஒவ்வொரு பொங்கல் பண்டிகையின் போதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு மற்றும் முந்திரி, திராட்சை அடங்கிய பரிசு தொகுப்பை தமிழக அரசு வழங்கி வருகிறது. சில சமயங்களில் அத்துடன் ரொக்க பணமும் சேர்த்து வழங்கப்படும். கடந்த சில ஆண்டுகளாக பொங்கல் பரிசுடன் ரூபாய் 1000 ரொக்க பணம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த தொகையை அரசு ரூபாய் 5000 ஆக உயர்த்தி வழங்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு திட்டமிட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வேகமாக காட்டுத்தீயாக பரவி வருகின்றன. இது மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதோட உண்மை நிலவரம் என்னன்றதை பார்ப்போம். சமூக வலைதளங்களில் இந்த தகவல் வேகமாக பரவி வந்தாலும் பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 வழங்கப்படும் என்பது குறித்த முற்றிலும் ஆதாரமற்ற ஒரு வதந்தியை என்று அரசு துறை வட்டாரங்கள் திட்டவட்டமாக மறுத்துள்ளன. இது குறித்து உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து அரசு இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு சில வருடங்களுக்கு முன்பு முதல்வர் தலைமையில் உணவுத்துறை, நிதித்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில்தான் பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன பொருட்கள் இடம்பெறும், ரொக்க பணம் வழங்குவதா வேண்டாமோ, அப்படியென்றால் எவ்வளவு
வழங்குவது என்பது போன்ற முடிவுகள் எடுக்கப்படும். இதுவரை அப்படிப்பட்ட எந்த ஆலோசனை கூட்டமும் நடைபெறவில்லை. எனவே சமூக வலைதளங்களில் பரவும் இந்த ரூபாய் 5,000 ரொக்க பரிசு என்ற தகவல் முற்றிலும் ஒரு வதந்தியே. மக்கள் அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை இதுபோன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று அவர் விளக்கமளித்துள்ளார். அதாவது இந்த ரேஷன் அட்டைகள்தாரர்களுக்கு பரிசு தொகையாக, அதாவது பொங்கல் தினத்தன்று 5,000 ரூபாய் ரேஷன் அட்டைகளுக்கு வழங்குவதாக கூறியிருந்த தகவல் இது வதந்தியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றதான் அரசு தரப்புல இருந்து தெளிவாக நமக்கு விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இன்றைக்கான ஸ்கீம் அப்டேட்டில் இது ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்க போகுது. எல்லாரும் பரிசு தொகை கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கிற அனைவருக்கும் இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லாரும் இந்த ஸ்கீம் அப்டேட்டை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் என்ன தகவல் அரசு தரப்புலேருந்து கிடைச்சிருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ, வெல்கம்.